அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் மாதத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை ரேடியோ ஸ்டேஷன் மூலமாக பேசிக்கிட்டு இருக்கார் தொடர்ந்து. இது நிறைய மக்களுக்கு இது தெரியாது, ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ரேடியோ என்பது இப்போ அனைவருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. உலகத்தில் வரலாறு காலாத ஒரு மிகச்சிறந்த ஒரு பிரதமராக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ப்ரெஸ் மீட்டே கொடுக்காம செய்தித்துறைக்கு, அதாவது ரிப்போர்ட்டர்ஸ்களுக்கு, பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளர்களை ஒருபோதும் சந்திக்காம பத்திரிகையாளர் ப்ரெஸ் மீட்னு ஒன்று வச்சா தான் அவங்க கேள்வி கேட்க நம்ம பதில் சொல்வதற்கும் இது மக்களுக்கு மத்தியில் ஒரு தெளிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை என்ன செய்யும், தினந்தோறும் இதை நம்ம பார்க்க முடியும். இவர் மாதத்தில் ஒரு முறை, அதுவும் இறுதி ஞாயிற்றுக்கிழமை அமர்ந்து அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இவர் பார்த்துட்டு அதுக்கான தீர்வு அதில் தருவார்னு பார்த்தா, அவர் முழுக்க என்னென்ன பேசி வச்சிருக்கிறாரு. அவரே ஒரு கேள்வியை எழுப்புவார், அவரே அதற்கான பதிலை தந்து விடுவார், பிறகு அவரே அதை முடித்து விட்டு சென்று விடுவார். இது அனைத்துமே யாருக்கான ஒரு பிரதிபலனாக இருக்குன்னா, அவங்க கட்சியை சார்ந்த மக்களுக்கு தான் அது பயனுள்ளதாக இருக்குமே தவிர உலகத்துக்கு இந்த இந்திய தேசத்துக்கு இந்த பயன் இருக்கிற மாதிரி தெரியலை. அப்போ இதில் சென்ற மாதம் அந்த இறுதியில் பேசினதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மேற்காசிய நாடுகளில் இந்த நடைபெறக்கூடிய சண்டை என்பது அது இந்திய தேசத்தில் அரசியலாக்கப்படுகிறது. அதை ஒரு காலம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அரசியலாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் அரசியலாக்குறாங்கன்ற மாதிரி பேசுகிறார். இப்போ ஆல்ரெடி நம்ம போர் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய மக்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. இது பெரிய நெருக்கடியாக மாறிடும். எல்பிஜிக்கும் அதே போல் பெட்ரோல் டீசலுக்கு ஒரு காலம் கட்டுப்பாடு வந்துடக்கூடாது, கவனமாக இதை கையாளுங்க நம்ம எவ்வளவு முறை சொல்லியும் கூட ஒரு கட்டத்தில் நிறைய இடங்களில் வட மாநில மக்கள் எல்லாம் தொழிலை விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல் நிறைய கேஸ் சிலிண்டர்கள் இல்லாமல் டீ கடை, ஹோட்டல்னு எல்லாம் மூடிட்டாங்க, ஹாஸ்டல் மூடிட்டாங்க, மண்டபங்களில் நிகழ்ச்சி நடத்தக்கூட யோசித்து தான் நடத்துகிறாங்கன்ற செய்தியெல்லாம் பார்த்தோம். அப்போ அரசியல் ஆக்கக்கூடாது, எதிர்கட்சிகளுக்கு சம்மந்தமாக பேசக்கூடாது அப்படின்னா, அப்போ இந்த பிரச்சனைக்கு யார் தான் தீர்வு தருவா? முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க, ஒன்றியத்தில் இருக்கிறீங்க. அப்போ இது சம்மந்தமான ஒரு விஷயங்களில் பேசி இதற்கான தீர்வுகளை தருவீங்கன்னு பார்த்தா, ப்ரெஸ் மீட்டை நடத்தாமல் நீங்கள் பாட்டு நாடாளுமன்றத்திலையும் பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இறுதி மாதங்களில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் மன் கி பாத்தில் பேசிட்டு போயிடுவேன்னா இது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. இதே போல் கொரோனா காலகட்டங்களில் என்ன பண்ணீங்க? கைத்தட்டுங்கன்னு நீங்கள், வீடுக்கு விளக்கு ஏற்றுங்கன்னு அதே போல் மலர்களை அப்படி தூவி கொரோனாவை விரட்டி விடுங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் மக்களுக்கு தேவையில்லை. மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான செயல் திட்டம் ஒரு அரசாங்கம் மக்களுக்கு மத்தியில் வைத்து மக்களை காப்பாற்றுவதற்கு தான் திட்டணும். அப்போ இந்த மன் கி பாத்தில் மட்டும் பேசுவதற்கு ஒரு பிரதமர் தேவையில்லை. அதே போல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், டிமானிட்டேஷன், காசு பணம் செல்லாது, 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு சொல்லிட்டு அன்று இரவே அவர் ஜப்பானுக்கு போயிட்டார். இப்போ இந்திய தேசத்தினுடைய திண்டாட்டம் எப்படி இருந்ததுன்னு தெரியும். ஆக மன் கி பாத்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சீதாபாத் தான் வேணும். சீதாபாத்னா என்ன? நேரடியாக ப்ரெஸ் மீட்டை சந்தித்து மக்களுக்கான தீர்வுகளை பேசுவதற்கு தான் எங்களுக்கு வேணும். நாடாளுமன்றத்தில் இதற்கான விஷயங்களை பேசணும். தயவுசெய்து இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சட்டமன்ற தேர்தல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பெரிய ஒரு பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள்.